ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, உலகில் தலை சிறந்த அணி இந்தியா தாங்க. இந்தியா மட்டும்தான். கண்டிப்பாக இந்திய அணியை பார்த்தா மற்ற அணிலாம் பயப்படுறாங்க. T20 இந்தியா தாங்க ராஜா அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் சவுத் ஆப்பிரிக்கா அணி நட்சத்திர வீரர் மிஸ்டர் 360 டிகிரி என்று அழைக்கப்படும் ஏபி டிவிலியர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்திய அணி இங்கிலாந்து எதிரான வெற்றிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காரு. இந்திய அணி வெற்றிக்கு இதுதான் காரணம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த தொடர் குறித்து சில பல கருத்துக்கள் பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, ஏபி டிவிலியர்ஸ் அவர் பார்த்தீங்கன்னா T20 பண்ணாத சாதனையே கிடையாது. செமையான அடி தான் அடிச்சிருக்காருங்க. அவர் என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா, இந்திய அணி ஒரு ஆபத்தான அணியாக இருக்காங்க கண்டிப்பாக இந்த ஜென்ரேஷனில் பொறுத்த வரைக்கும். அது மட்டும் இல்லாமல் என்ன அடிக்கிறாங்க இந்திய அணி. அபிஷேக் சர்மா இருக்கட்டும், திலக் வர்மா இருக்கட்டும், இந்திய அணியோட யங்ஸ்டர் ரொம்ப அற்புதமாக விளையாடுறாங்க. எந்த ஒரு பயம் இல்லாமல் விளையாடுறாங்க. அதுக்கு முக்கிய காரணம் ஐபிஎல் தான். ஐபிஎல்லே அவங்க நல்ல நல்ல பவுலரை ஹேண்டில் பண்ணுறாங்க, நல்ல நல்ல பவுலரை அடிக்கிறாங்க. அங்கேருந்து அப்படியே இன்டர்நேஷனலுக்கு வந்தால் அவங்களுக்கு ஈஸியாக இருக்குது. கண்டிப்பாக அதுக்கு ஐபிஎல் ஒரு முக்கிய காரணம். இந்திய அணிக்கு என்னோடய வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக அவங்களோட T20 அணி ரொம்ப ரொம்ப அபாரமாக இருக்குது. இந்திய அணியோட ஃப்யூச்சர் ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சவுத் ஆப்பிரிக்கா முன்னாள் வீரர் ஏபி டிவிலியர்ஸ், ஆர்சிபிக்கு முன்னாள் வீரருக்குன்னு சொல்லலாங்க, இந்த மாதிரி பேசியிருக்காரு. அவரெல்லாம் பேசுறது கொஞ்சம் நம்மளுக்கு நல்லதுங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு லெஜெண்டரி பேட்ஸ்மேன்லாம் இந்திய அணி இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க பாருங்கள், பார்க்க நல்லா இருக்குது. ஏன்னா அவங்க சும்மா சொல்ல மாட்டாங்க இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அந்தளவுக்கு இந்தியா ஒரு தரமான அணியாக தான் இருக்காங்க T20 பொறுத்த வரைக்கும். நான் ப்ரோ நீங்கள் டெஸ்ட்டெல்லாம் இந்திய அணி போய் தோத்துட்ருக்கு, நான் டெஸ்ட்டுக்கு வரல, T20 மட்டும்தான் சொல்கிறேன். ஏன்னா T20 தான் இப்போ நல்ல சாதனை படிச்சுட்டு இருக்காங்க. இந்திய அணி நல்லா இருக்குது. டெஸ்ட்லேயே நல்ல அணி தாங்க இந்தியா. ஆஸ்திரேலியா போய் தோத்தனால அதை வச்சு நம்ம எடுத்துக்க முடியாது. கண்டிப்பாக கம்பேக் கொடுப்பாங்க. அதே போல் நம்ம சூரியகுமார் யாதவ், சஞ்சு சாம்சன் இவங்களோட பேட்டிங் ரொம்ப அவுட் ஆஃப் ஃபார்ம் போயிடுச்சு. நிறைய கேள்வி கமெண்டில் கேட்டிருந்தீங்க. எஸ், கரெக்டு தான். சூரியகுமார் யாதவ் இந்த சீரீஸில் ஒன்றும் பண்ணல. சஞ்சு சாம்சன் அந்த உடம்பு சைடு பாலை போட்டே அவுட் ஆகிக்கிறாங்க. அவர் 5 வாட்டி இதே மாதிரி தான் அவுட் ஆகியிருக்காங்க. பிளான் பண்ணி அவுட் பண்ணியிருக்காங்க சஞ்சு சாம்சனை. எஸ், கரெக்டு. அவரெல்லாம் இன்னும் கொஞ்சம் அந்த பவுன்சர் பால் உடம்புக்கு வரதெல்லாம் நல்லா பயிற்சி எடுத்துகிட்டு வந்தால் கண்டிப்பாக சஞ்சு சாம்சன் கூட நல்லா பண்ணுவார். சூரியகுமார் யாதவ் கொஞ்சம் ஃபார்ம் அவுட்டு. அவர் மற்றபடி மிச்சம் எல்லாருமே நல்லா விளையாடுனாங்க. ஹர்திக் பாண்டியாவாக இருக்கட்டும், சிவன் தூபே, திலக் வர்மா, அப்புறம் அபிஷேக் சர்மா எல்லாமே அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் செம்மையாக கொடுத்தாங்க. இவங்க 2 பேர் தான் கொஞ்சம் பேட்டிங்கில் ஃபார்ம் அவுட்டாக இருந்தாங்க. ஓகே, பரவாயில்லங்க. இந்த போட்டியில் நான் அடுத்த சீரீஸில் நல்ல ஒரு கம்பேக் கொடுத்தா இதெல்லாம் டேலி ஆயிரும். வருண் சக்கரவர்த்தி செலக்ட் ஃபார் இந்தியா ஓடிஐ டீம். எஸ், இங்கிலாந்து எதிரான நாளைக்கு தொடங்க போகிற ஓடிஐ தொடருக்கு நம்ம வருண் சக்கரவர்த்தி அணிலே இல்லை. இந்த T20 பெர்ஃபார்மன்ஸை பார்த்து அணியில் சேர்த்துருக்காங்க. கண்டிப்பாக ஒரு ஓடிஐ டெபியூட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. எஸ், ஏன்னா அந்தளவுக்கு தரமான சம்பவம் பண்ணிட்டாரு T20. இப்போது ஓடிஐயில் லோடிங் ஆகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஒரு பெயிட் ஃபியூச்சருங்க வருண் சக்கரவர்த்தி. நம்ம அப்படி அஸ்வின் இப்போ தான் போனார் ஆஃப் ஸ்பின்னர். அடுத்து இன்னொரு ஒரு ஸ்பின்னர் உருவாகி தமிழ்நாட்டிலேருந்து போகிறது பார்க்க ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது. பார்க்கலாம். நீங்கள் சொல்லுங்கள், நம்ம வருண் சக்கரவர்த்தி பார்த்தீங்கன்னா இப்போ இந்திய அணி ஓடிஐ டீமுக்கு செலக்ட் பண்ணியிருக்காரு. மேக்ஸிமம் டெபியூட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.